Hey guys, welcome to my channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த no makeup look தான் பார்க்க போறோம். நான் இதுக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, பிரைமர் யூஸ் பண்ணல, நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்ல. சோ இது எல்லாரும் ரொம்ப ஈஸியா புல் ஆஃப் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஃபெஸ்டிவ் சீசனுக்கு சரி இல்ல வந்து நார்மலா மேக்கப் பண்றீங்க, எதுக்கு வேணா நீங்க இத ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். நான் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். மிஞ்சி போன ஒரு 6 to 7 ப்ராடக்ட்ஸ். அதிலே இந்த லுக் அச்சீவ் பண்ணேன். வாங்க இத எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் Nivea ஷேவ் பாம் யூஸ் பண்ணுறேன். நான் எனக்கு மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணல, ப்ரைமரும் யூஸ் பண்ணல. ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு மாய்ஸ்சரைஸும் பண்ணும், ப்ரைமருக்கான வேல்யூவும் பண்ணும். ஸோ இது நல்லா ஃபேஸ்லேருந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் டீ ஜோனில் மட்டும் அப்ளை பண்ணல, ஓவரால் ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என் லிப்பையும் ப்ரெப் பண்ணிக்கிறேன். எந்த லிப் பாம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிப் டெய்லியும் ப்ரெப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக லஷ்ஷஸாக இருக்கும். இப்போ NYBay கலர் கரெக்டரிஸ்டிக் இன் ஷேட் ஆரஞ்சு எடுத்து என்னோட பிக்மெண்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் என்னோட பிக்மெண்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு பிக்மெண்டேஷன் அவ்வளோ வெளியே தெரியாது. ஸோ நீங்கள் நிறையா அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணணும். நீங்கள் நியூட்ரலைஸ் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாததுனால இந்த ஆரஞ்சு உங்கள் ஸ்கின்னில் அப்படியே தெரியும். ஸோ கம்மியான ப்ராடக்ட் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மேக்கப் இந்த ஃபெஸ்டிவ் சீசன் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு நிறைய மேக்கப் போட பிடிக்காது, என்கிட்ட நிறைய மேக்கப் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கம்மியான மேக்கப்பில் இன்னும் ரொம்ப அழகாக இருப்பீங்க. நீங்கள் ட்ரெஸ் மட்டும் நல்லா கிராண்டாக போட்டு நிறைய ஆக்சரைஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்க்கலாம். நான் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆரஞ்சை பார்க்க முடியல. என் ஸ்கின் வந்து டார்க் பிக்மெண்டேஷன் போயிடுச்சு. இப்போ ஒரு வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் கோகோ எடுத்து நான் ஜஸ்ட் எங்கெல்லாம் பிக்மெண்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணணும் அங்கெல்லாம் கொஞ்சம் கவரேஜ்க்காக மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாதனால இந்த ஸ்டெப்பை மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா அண்டர் ஐஸ் எனக்கு லைட்டாக கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்த மட்டும் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு இது அவ்வளோவா பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபிங்கர்ஸே வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணாலே உங்கள் ஃபிங்கர்ஸில் இருக்க வார்ம்த்னால உங்களோட ஃபவுண்டேஷன் உங்களோட கன்சீலர் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் என்னோடய ரிங் ஃபிங்கர் வச்சு ஃபுல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி மேக்கப் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேறு எது மாதிரி மேக்கப் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன ட்ரெஸ்க்கு அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ என்னை பற்றி நிறைய பேர் என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. நான் சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். பட் நிறைய பேர் இப்போதைக்கு என்னோடய வீடியோக்கு கண்டென்ட்காக தான் வரீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னால் பிடிக்காது. ஸோ இன்கேஸ் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணுவேன். நான் ஓவரால் கன்சர் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு ஃபேஸ்க்கு ஒரு நல்ல பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் dazzler லூஸ் பவுடரால் என் ஃபேஸ் ஹோல் ஃபேஸும் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா நம்ம அப்ளை பண்ணிக்க கன்சிலர் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேஸ்க்கு வேறு எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் இந்த பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிடுறோம். உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபேவரட்டான பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை லூஸ் பவுடரும் யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் பவுடர் செட் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் மேட்டிஃபைங்காகவும் இருக்கும். இப்போ ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் எல்லாத்தையும் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன், எக்ஸஸ் எல்லாம். ஸோ அப்போ கேக்கியாக இருக்காது. இப்போ நான் ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஜெல்லை எடுத்து என்னோட 2 ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஃபேஸ்க்கு கம்மியான மேக்கப் போடும்போது ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நல்லா ஹைலைட் பண்ணும். உங்களோட ஐப்ரோஸ், லிப்ஸ், அப்புறம் ஐஸ் எல்லாமே. ஸோ அப்போ பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அவ்வளோவா மேக்கப் போடணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ குட்டி ஸ்ட்ரோக் மோஷனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே அப்ளை பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன், ஒரு கூல் ப்ரௌன். இதை எடுத்து சும்மா ஐலிட்ஸில் வந்து கொஞ்சம் கலருக்காக சும்மா அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரிசைஸாக அப்ளை பண்ணல, நீங்களே பார்க்கலாம். சும்மா அப்படியே கண்ணாப்பண்ணான்னு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளாக் ஜெல்லை எடுத்து என்னோடய லேஷ் லைனை வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ விங் லைனர்லாம் வரையில, சும்மா ஒரு நார்மலான லைனர் வரைஞ்சிட்டு இப்போ ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு ஸ்மோக் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்மோக் அவுட்டும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுருந்தாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ 2 ஐஸ்லையும் பண்ணிவிடுங்க. நீங்கள் காஜல் பர்சனாக இருந்தால் நீங்கள் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸே பிரைட்டாக காட்டும். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸே நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு மேகுலன் மஸ்காரா யூஸ் பண்ணால் நீங்கள் அதே மஸ்காரா யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எந்த மஸ்காரா வேணால் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெக்னிக்ஸ் தான் சொல்லித்தரேன். இப்போ இந்த 3 பியூட்டிஃபுல்லான ஷேடை ப்ரஷில் எடுத்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது நான் கான்டர், ப்ளஷ், ஹைலைட்டர் எனக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணல. ஸோ ப்ரிசைஸாக சும்மா சீக்ஸில் நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஃபேஸில் ஒரு வார்ம்த்துக்காக, ஏன்னா ஃபேஸ் பார்க்க ரொம்ப பேடாக இருக்குது, அதுக்காக. ஸோ 2 சீக்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபேஸ்க்கு ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த ஃப்ளஷி லுக் கிடைக்கும். இப்போ ஒரு லிப் லைனர் எடுத்து ஓவரால் என் லிப் ஃபில் பண்ணிக்கிறேன். அது வெட் அண்ட் வெல் லிப் லைனர் இன் ஷேட் செஸ்ட்நட். ஸோ நான் லிப்ஸ்டிக் கூட அப்ளை பண்ணல, வெறும் இந்த லிப் லைனர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு DIY ஸ்ப்ரே எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக ஓவரால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது பவுடர்னஸை குறைக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்க்க ஃபேஸ் ஹைட்ரேட்டடாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா do like, comment, share and subscribe to our channel Stylish Tamizhachi. Stay tuned guys. Bye bye.